Hello everyone. இந்த Leetcode சீரிஸ்ல அடுத்து பார்க்க போற கான்செப்ட் வந்து லெவல் ஆர்டர் ட்ராவர்சல். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து லெவல் ஆர்டர் ட்ராவர்சலோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கோடிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆர்டர் ட்ராவர்சல்னா என்ன? ஸோ இப்போ வந்து ஒரு பைனரி ட்ரீ இருக்குன்னா வந்து ஒரு லெவலில் இருக்க நோட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ராவர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன் பை ஒன்னாக வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நோட்ஸை வந்து ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து லெவல் ஆர்டர் ட்ராவர்சல். ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீ. ஸோ இந்த பைனரி ட்ரீல வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் லெவலில் இருக்க நோட்ஸ் வந்து ட்ராவர்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு லெவலில் இருக்க நோட்ஸ் வந்து ட்ராவர்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்க நோட்ஸ். ஸோ இப்படி ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து லெவலோட ட்ராவர்சல். ஸோ இதை வந்து எப்படி கோடிங் மூலமாக சால்வ் பண்ணலாம்? ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து கியூ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கியூவோட கான்செப்ட் என்ன? ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ இதுக்கு வந்து கியூ யூஸ் பண்ணி இந்த லெவலோட ட்ராவர்சல் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இனிஷியலாக வந்து ஒரு கியூ 2 கியூ அப்புறம் வந்து ஒரு அரே வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன ஒரு ட்ரீன்ற கியூ, அப்புறம் லெவல்ஸ்ன்ற ஒரு அரே, அப்புறம் டெம்ப்ன்ற கியூ. ஸோ இப்போ இந்த ட்ரீன்ற கியூவில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இனிஷியலாக இருக்க ரூட் நோடை வந்து நான் இதில் போட்டுக்கிட்டேன் இந்த கியூவில். அதுக்கப்புறம் லெவல்ஸில் வந்து இனிஷியலாக இருக்க ரூட் நோடோட டேட்டா வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டெம்ப் வந்து எம்டியாக வச்சுக்கிட்டேன் இந்த கியூவை. ஸோ ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த லெவல்ஸில் தெரியும் இனிஷியலாக வந்து ரூட் நோடு மட்டும் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு டாப் லெவலில். ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டே நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பைனரி ட்ரீ எடுத்தோம்னா வந்து ட்ரீ இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் ரூட் நோட், அப்புறம் ரூட் நோடோட டேட்டா வந்து லெவல்ஸில், அப்புறம் டெம்ப் வந்து எம்டி. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா வந்து இந்த ட்ரீயில் வந்து இருக்க இதை வந்து பாப் பண்ண போகிறோம். இது வந்து கியூன்ற கான்செப்ட். அப்போனா என்ன? ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். இங்கே வந்து ஒரே ஒரு இதாக இருக்குது. ஸோ இதை பாப் பண்ண போகிறோம். இதை பாப் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த ரூட் நோடோட சைல்ட் நோட்ஸை வந்து டெம்ப்ல ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இங்கேருந்து இதை வந்து பாப் பண்ணிவிட்டு அதோட சைல்ட் நோட்ஸை வந்து இந்த டெம்ப்ல ஆட் பண்ண போகிறோம். இப்போ ரூட் நோடோட சைல்ட் நோட்ஸ் என்னென்ன? 2, 3. அதை வந்து டெம்ப்ல ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெம்ப்ல ஆட் பண்ணக்கப்புறம் வந்து செக் பண்ணுறோம். இப்போ ட்ரீன்ற கியூவில் வந்து எம்டி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. ஆமாம், எம்டி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து பாப் பண்ணிட்டோம் இருந்த ஒரே ஒரு ரூட் நோட. ஸோ அப்போ என்ன பண்ணால் வந்து இந்த டெம்ப்ல இருக்க நோட்ஸோட டேட்டா வந்து இங்கே ஆட் பண்ணணும் லெவல்ஸில் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த டெம்ப்ன்ற கியூ வந்து ட்ரீன்ற கியூவாக மாற்றிட்டு டெம்பை வந்து மறுபடியும் இனிஷியலாகவே இருக்க எம்டி கியூவாக மாற்றிடணும். ஸோ வந்து இது கன்ஃபியூஸே ஆகணும்னா ஃபஸ்ட்டு வந்து இதை பாப் பண்ணுறோம். பாப் பண்ணிட்டக்கப்புறம் இதோட சைல்ட் நோட்ஸை வந்து டெம்ப்ல ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரீன்ற கியூ வந்து செக் பண்ணுறோம் எம்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி எம்டியாக இருந்துச்சுன்னா இந்த டெம்பில் இருக்க கியூவில் இருக்க நோட்ஸோட டேட்டா வந்து இங்கே லெவல்ஸில் ஆட் பண்ணுறோம். அப்புறம் மறுபடியும் அந்த டெம்பை வந்து ட்ரீயாகவே மாற்றிடுறோம். ஸோ இதை தான் வந்து நம்ம ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி என்ன, இது வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் கியூன்றனால இந்த 2 வந்து பாப் பண்ணுறோம். இப்போ இந்த 2ஓட சைல்ட் நோட்ஸ் என்னென்ன? 2ஓட சைல்ட் நோட்ஸ் என்னென்ன? 4, 5. அதை வந்து டெம்பில் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ செக் பண்ணுறோம் ட்ரீ வந்து எம்டி கியூவாக இருக்கான்னு சொல்லிட்டு. இல்லை, ஏன்னா வந்து 3ல வந்து ஒரு நோடு இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதே மாதிரி இதை பாப் பண்ணுறோம். அதோட வந்து சைல்ட் நோட்ஸை வந்து டெம்பில் அப்பன் பண்ணுறோம். 3ஓட சைல்ட் நோட்ஸ் என்னென்ன? 6, 7. ஸோ அதை வந்து டெம்பில் வந்து அப்பன் பண்ணுறோம். இப்போ செக் பண்ணுறோம் ட்ரீன்ற கியூ வந்து எம்டி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ டெம்பில் இருக்க நோட்ஸோட டேட்டா வந்து லெவல்ஸில் ஆட் பண்ணிவிட்டு 3யை வந்து இந்த மாதிரி டெம்பாக வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு டெம்பை வந்து இனிஷியல் ஸ்டேட்கே கொண்டு போயிடுறோம் எம்டி கியூவாக. ஸோ இதை தான் வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டே இருக்க போகிறோம். இப்போ இதுக்கப்புறம் இருக்க நோட்ஸ்லாம் வந்து சைல்டே இல்லை எதுக்குமே. ஸோ இதுக்கு நீங்கள் அப்படியே வந்து போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ அதே மாதிரி வந்து இங்கே பாப் பண்ணுறோம். இதோட சைல்ட் நோட்ஸை வந்து டெம்பில் அப்பன் பண்ணுறோம். ஆனால் வந்து 4க்கு வந்து சைல்ட் நோட்ஸே இல்லை. அப்போ டெம்ப் வந்து எம்டி தான். இப்போ அதுக்கப்புறம் ஸ்டெப்பு
5 வந்து செக் பண்ணுறோம். 5க்கும் வந்து சைல்ட் நோட்ஸ் இல்லை, டெம்ப் வந்து எம்டி. அப்புறம் 6க்கு செக் பண்ணுறோம், 6க்கும் சைல்ட் நோட்ஸ் இல்லை, டெம்ப் எம்டி. அப்புறம் 7க்கு செக் பண்ணுறோம், 7க்கும் வந்து சைல்ட் நோட்ஸ் இல்லை, டெம்ப் எம்டி. இப்போ வந்து டெம்பும் எம்டி ஆயிடுச்சு, 3யும் எம்டி ஆயிடுச்சு. ஸோ கடைசியில் வந்து இதுதான் வந்து லெவலோட ட்ராவர்சல். ஸோ இப்படி தான் வந்து கோடிங் மூலமாக வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான கோடு வந்து பார்த்துடலாம். ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து என்ன செக் பண்ணுறோன்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த 3 இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். இப்போ 3 இல்லைன்னா வந்து நம்ம வெறும் ஒரு எம்டி அரே வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இல்லை, 3 இருக்குன்னா வந்து நம்ம வந்து சொன்ன ப்ராசஸை வந்து இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து 3ன்ற கியூ வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து ரூட் நோட வந்து ஃபஸ்ட்டு நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லெவல்ஸுன்ற அரேல வந்து ரூட் டாட் வேல் இந்த டேட்டா வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறம் டெம்ப்ன்ற ஒரு எம்டி கியூ. ஸோ இப்போ நான் அந்த சொன்ன ப்ராசஸே வந்து நம்ம இப்போ கோட் பண்ணிடலாம். இப்போ 3 வந்து செக் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். நோட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே செக் பண்ணுறோம், லெஃப்ட் நோடும் ரைட் நோடும் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து எம்டியாக இருந்தால் நம்ம வந்து அப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இருந்தால் மட்டும் நம்ம வந்து டெம்பில் வந்து அப்பன் பண்ணுறோம். இப்போ வந்து 3 வந்து எம்டியா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுறோம். அப்படி இருந்துச்சுன்னா அதே மாதிரி சொன்ன ப்ராசஸ். அவள் தான். ஸோ வந்து அங்கே சொன்ன ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அந்த பாப் பண்ணிடுவோம் அந்த நோடை. அந்த பாப் பண்ண நோடை வந்து அதோட சைல்ட்ஸை வந்து இந்த டெம்பில் வந்து அப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணுறோம், அந்த ட்ரீன்ற கியூ இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணுறோம். லெவல்ஸில் வந்து நம்ம வந்து லெவல்ஸில் வந்து அந்த டேட்டா வந்து அப்பன் பண்ண போகிறோம். லெவல்ஸில் அதே மாதிரி வந்து இல்லைன்னா டேட்டா வந்து அப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த ட்ரீயவே வந்து டெம்பாக வந்து மாற்றிடுறோம். டெம்பை இனிஷியல் ஸ்டேட்டுக்கு மறுபடியும் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம், எம்டி கியூவாக வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம். இவ்வளோ தான். ரிட்டர்ன் லெவல்ஸ். ஸோ இதுக்கு ஒரு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு சப்மிட் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து கியூ வச்சு தான் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேறு மெத்தட் வச்சு கூட சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் வந்து நீங்களே வந்து வேறு ஏதாச்சும் சால்வ் பண்ணினா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ உங்களை வந்து அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கமெண்ட் சஜஷன்ஸ், வேறு ஏதாச்சும் இதுலேயே வந்து டவுட்ஸ் இருந்தால் கூட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.